வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய பார்வையின் இந்த பதிவு பதியப்படும் நேரத்தில் திருகோணமலை நீதிமன்ற முன்றலில் பதற்றங்கள், குழப்பங்கள் நடப்பதற்கு ஏதுவான வகையில் நிலைமை இருந்தது. திருமலை கடற்கரையை அண்டிய பகுதியில் ஸ்ரீலங்காவின் கடலோர சட்டங்களை மீறி அடாவடியாக ஒரு புத்தர் சிலையை வைத்த நகர்வு இப்போது ஒரு சாகா நகர்வாக, அதாவது திட்டமிட்ட சில நகர்வுகளின் மைய புள்ளியாக இருப்பதை ஆதாரப்படுத்தும் வகையில் நிலைமைகள் நீட்சியடைகின்றன. இந்த புத்தர் சிலையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட நகர்வுகளின் பின்னணியில் தெற்கிலும் இப்போது பௌத்த உசுப்பேற்றல் கொக்கரிப்புகள் ஒலிப்பது நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறியக்கூடிய ஒரு விடயம். திருமலை கடற்கரையில் ஒரு கூல்பார் வியாபாரியாகவும் அதேவேளை பலாங்கொட கசப்ப தேரர் என்ற ஒரு பிக்கு அடையாளத்தை கொண்ட முகம் உட்பட்ட சில பௌத்த காவிகளும் அவர்களின் மத அரசியல் அல்லக்கைகளும் என மொத்தமாக 9 பேர் இன்று காலை திருமலை நீதிமன்றத்திற்கு தடுப்பு காவலில் இருந்து கொண்டு செல்லப்பட முன்னரே அவர்களுக்கு இன்று பிணை கிட்டக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உலாவரத்தான் செய்தது. ஆனால் காலையில் எடுக்கப்பட்ட இந்த வழக்கு பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்ட போதே இந்த வழக்கில் ஏதோ ஒரு சிக்கலும் இழுபறியும் இருப்பது பகிரங்கப்பட்டது. இந்த பின்னணியில் இந்த சிக்கல் மற்றும் இழுபறிகளை மையப்படுத்தி தமக்குரிய ஆதாயங்களை எடுப்பதற்காக நீதிமன்ற வாசலில் வேண்டுமென்றே பதற்றங்களை எகிர வைக்கும் வகையில் வெளியிலிருந்து தென்னிலங்கையின் அரசியல் ஆசீர்வாதத்துடன் அதிகமாக அனுப்பப்பட்ட அதிகளவு பௌத்த பிக்குகள், அதாவது பௌத்த காவிகள் நீதிமன்ற முன்றலில் குவிந்திருந்ததால் நீதிமன்ற வாசலில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் தெரிந்தன. குறிப்பாக இன்று இந்த பிக்குகளின் வழக்கை மையப்படுத்தி சில குழப்பங்களை செய்யும் தயார்படுத்தல்களுடன் தெற்கின் சண்டிய அட்மிரலாக கருதப்படும் தமிழ் விரோத போக்கை கொண்ட கடும் போக்குவாதிகளில் ஒருவரான வீரசேகரா உட்பட்ட சில கடும்போக்குவாதிகள் வழக்கு எடுக்கப்பட முன்னரே நீதிமன்றத்தில் குவிந்திருந்தனர். இந்த பதிவு பதியப்படும் போது ஏற்கனவே கூறப்பட்டது போல பிற்பகலில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை என்பதால் பிக்குகள் உட்பட்ட 9 பேருக்கு பிணை கிட்டிக் கொண்டதா இல்லையா என்பதில் ஒரு இழுபறி இருந்தது. இதனை இன்றைய பார்வையும் உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் இப்போதுதான் வழக்கு நடக்கின்றது. ஆனால் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் போது உடனடி செய்திகளின் வாயிலாக இந்த விடயத்தில் என்ன முடிவு இன்று நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்டது என்ற விடயத்தை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். ஆனால் குறித்த அடாவடி புத்தர் சிலையை காவல்துறையே மீண்டும் வைத்ததால் அதனை தாம் ஏன் மீளெடுக்க வேண்டும் என பிக்குகள் தரப்பு ஒரு வாதத்தை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தயார்பட்டது. மொத்தம் ஸ்ரீலங்காவின் கடலோர சட்டங்களை மீறியதான அடிப்படையில் கடந்த 14ஆம் தேதி திருமலை சிறைச்சாலை தடுப்பு காவலில் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கசப்ப தேரர் அன்கோவின் நாடகத்தின் இன்னொரு அத்தியாயம் இன்று பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் திருமலை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெறத்தான் செய்தது. கடந்த வாரம் கசப்ப தேரர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது சிறை உணவை புறக்கணித்து அவர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் என்ற ஒரு நாடகத்தை முதற்கட்டமாக அரங்கேற்ற தலைப்பட்டார். ஆனால் அந்த நாடகம் 24 மணி நேரத்தில் மேல் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு 15 வருட காலத்துக்கு முன்னர் இதேபோல அப்போதைய ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனுக்கு எதிராக விமல் வீரவன்சவும் ஒரு சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஆனால் எடுத்த வேகத்தில் அதிலிருந்து பின்வாங்கியும் இருந்தார். பான் கி மூன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை விடயத்தில் தமிழர்களுக்கு சார்பாக செயற்படுவதான ஒரு குற்றச்சாட்டுடன் இந்த சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை அன்று விமல் வீரவன்ச போட்டிருந்தார். அன்று விமல் போட்ட அந்த சாகும் வரையிலான உண்ணாநிலை போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற அரசாங்கத்தின் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை விசாரித்த ஐநா நிபுணர் குழு அதே போல விடுதலை புலிகள் செய்த குற்றங்களையும் விசாரித்துக் கொள்ள வேண்டும், விடுதலை புலிகளும் போர்க்குற்றங்களை செய்தார்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. ஆனால் விமலின் இந்த கோரிக்கையோ அல்லது அவரது இந்த உண்ணாநிலை நாடகத்தையோ ஐநா கணக்கெடுத்தும் பார்க்காததால், இல்லை என்றால் ஏறெடுத்து பார்க்காததால் அப்போதே அரசு தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ
சாகும் வரை உண்ணாநிலை இருந்த விமல் வீரவன்சவுக்கு இளநீரை கொடுத்து அவரது சில மணி நேர உண்ணாவிரதத்தால் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகரமான சாவிலிருந்து அவரை மீட்டு கொண்டமை நீங்கள் நினைவூட்டக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறாக 15 வருடங்களுக்கு முன்னர் மஹிந்தவின் இளநீரால் மீட்கப்பட்ட அதே விமல் வீரவன்ச கடந்த வாரம் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தை எதிர்த்து ஹரணி கோஹோம் போன்ற போராட்டத்தை ஸ்ரீலங்காவின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுத்தார். ஹரணி தனது கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகும் வரை தனது சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் தொடரும் என சூளுரைத்தார். ஆனால் பின்னர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, அதே விமல் வீரவன்ச அந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை திடீரென சத்தியாகிரக போராட்டமாக மாற்றினார். ஆனால் அந்த சத்தியாகிரக போராட்ட கடையை கூட அவர் சில மணி நேர வியாபாரியின் பின்னணியில் முடித்துவிட்டு கசப்பதேரரின் சாகும் வரை உண்ணாநிலை நாடகத்தை முடிக்க திருமலை சிறைக்கு சென்றமை இன்னும் ஒரு நினைவூட்டத்தக்க விடயம். இவ்வாறான பரபரப்பான ஓட்டங்களில் கடந்த வாரம் ஈடுபட்ட அதே சிங்கள பௌத்தத்தின் காவல் சிங்கமான விமல் வீரவன்ச தான் அமைச்சராக பதவி வைத்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 70 மில்லியன் ரூபாய் பெறுமதிக்கு சொத்துக்களை குவித்த குற்றச்சாட்டில் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையில் தோன்றாமல் அதற்கு டிமிக்கி விட்டுத்தான் தனது போராட்டத்தை பி பிளானாக நடத்தியிருந்தார். அதாவது கடந்த வாரம் விமல் வீரவன்ச 75 மில்லியன் ரூபாய் பெறுமதிக்கு சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்க வேண்டும். ஆனால் தனது போராட்டத்தை காரணம் காட்டி நீதிமன்றத்தின் இந்த வழக்குக்கு தவணை வாங்கிய ஒரு சூட்சுமத்தையும் விமல் வீரவன்ச செய்தார். ஆக மொத்தம் இலங்கையில் பல சாகும் வரை உண்ணாவிரத போராட்ட நாடகங்கள் நகர்த்தப்பட செய்தாலும் அந்த தீவின் வரலாற்றில் தியாகி திலீபன், அன்னை பூபதி என்ற 2 தமிழ் முகங்கள் மட்டுமே சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற அறவழியின் முக்கிய அடையாளங்களாக இன்றும் அல்ல பல்லாண்டுகளுக்கு நீடிக்கப் போவதை யாராலும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை இவ்வாறான போலியான சாகும் வரை உண்ணாநிலை நாடகங்கள் அம்பலப்படுத்திக் கொள்கின்றன. இப்போது தென்னிலங்கையில் சிங்கள பௌத்த நாடு என்ற கொக்கரிப்புகள் மீண்டும் ஒலிக்க தலைப்படுகின்றன. பௌத்த மதத்துக்காக குரல் கொடுத்த பிக்குகள் சிறையில் அடைக்கப்படுவதான ஒலிகள் எல்லாம் கிளப்பப்படுகின்றன. இதனால் இலங்கையில் பௌத்த சாசனம் என்ற வடைபோச்சே என்ற உசுப்பேற்றல்களும் வலிந்த உரசல்களும் இழத்தலைப்படுகின்றன. ஸ்ரீலங்காவின் கடலோர சட்டத்தை மீறியோர் சட்டவிரோத நகர்வு என்ற அடிப்படையில் கசப்பதேரர் உட்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் சிங்கள இனவாதிகளோ வேண்டுமென்றே சில விடயங்களை திட்டமிட்டு நகர்த்த தலைப்படுகின்றார்கள். ஒரு கோட்டுக்கு அருகே இன்னொரு பெரிய கோட்டை கீறி முதல் கோட்டை சிறியதாக காட்டும் இருகோடுகள் தத்துவம் போல திருமலை ஃப்ரெடிக் கோட்டை வாசலில் ஒரு பிள்ளையார் கோவில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்படுவதாக ஒரு வலிந்த விடயத்தை தூக்கி திருமலை காவல் நிலையத்தில் இந்த இனவாதிகள் முறைப்பாடுகளையும் செய்துவிட்டனர். அதாவது வேண்டுமென்றே திருமலையில் ஒரு பதற்றத்தையும் இன மத முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கும் வகையில் புதிய நியோ திட்டங்கள் போடப்படுவதை இந்த பிள்ளையார் கோயில் விடயமும் அம்பலப்படுத்துகின்றது. இதற்குள் தையட்டியில் சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டாலும் அந்த விடயத்தில் அனுர அரசாங்கம் வேறு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காமல் அரசியல் செய்து பௌர்ணமி நாட்களில் தையட்டியில் கூடும் 2 தரப்பினரையும் அனுர தனது யாழ்ப்பாண உரையில் சாடிக்கொண்டார். இந்த உரை இப்போது தெற்கில் இனவாதிகளுக்கு வேறு வகையில் தீனியை போட தலைப்படுகின்றது. சிங்கள பௌத்தர்கள் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்து தையட்டியில் சில் அனுஷ்டானம் செய்ய செல்வது பக்தி அல்ல, பகட்டு. அது ஒரு இனவாத மதவாத நகர்வு என சொல்லிக்கொண்ட அதே அனுர சட்டபூர்வ காணிகளுக்காக உரிமை கோராடி போராடும் தமிழர்களையும் அதே இனவாத மதவாத அடையாளத்துக்குள் உள்ளடக்கி கொண்டார். அதாவது பௌர்ணமி நாட்களில் தையட்டியில் அபகரிக்கப்பட்ட தமது சொந்த காணிகளுக்காக போராடும் தமிழர் தரப்பையும் இனவறிஞர்கள் என தனது யாழ்ப்பாண உரையில் அனுர சொல்லிக் கொண்டார். ஆனால் இது எவ்வாறு தர்க்கமாகும் என்பது அனுரவுக்கு வெளிச்சமாக கூடிய ஒரு விடயம். இப்போது இந்த விடயத்தில் ராஜபக்சவின் கடும்போக்கு முகங்களும் நாமல் வேவி உட்பட்டவர்களும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரும் கடும்போக்கு முகங்களும் தமது ஊடக குழல்களை ஊதிக்கொள்கின்றன, எதிர்வினைகளை ஆற்ற தலைப்படுகின்றன. அவர்களின் கருத்தியல் படி வடக்கு கிழக்கிலிருந்து தெற்கின் கதிர்காமத்துக்கு செல்லும் தமிழர்களுக்கு கதிர்காமத்தில் உரித்தி இருக்குமானால், இல்லையென்றால் கொழும்பு ஆடிவேலு உற்சவத்தில் கூடும் தமிழர்களுக்கும் உரித்தி இருக்குமானால்,
சில் அனுஷ்டானத்துக்கு தையிட்டிக்கு செல்லும் சிங்கள பக்தர்களுக்கும் உரித்து இருக்கின்றது தானே? அவ்வாறாயின் கதிர்காமத்துக்கு வரும் பக்தர்களை நிறுத்திக் கொள்ளுங்கள், அதாவது தமிழர்களை தடுத்துக் கொள்ளுங்கள், சில் அனுஷ்டானத்துக்கு தையிட்டிக்கு போகும் சிங்களவர்களையும் தடுத்துக் கொள்ளலாம் என்ற திட்டமிட்ட இனவாத உசுப்பேற்றல்களை முக்கியமான அரசியல் கட்சி முகங்கள் எல்லாம் செய்ய தலைப்படுகின்றன. இப்போது இந்த விடயத்தில் கரும்பு தின்ன கூலியா வேண்டும் என்ற அடிப்படையில் நுழைந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் தனது பங்குக்கு அரசியல் செய்கின்றார். அதாகப்பட்டது அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை சரியாக புரிந்து கொண்டு பௌத்த மதத்திற்கு அந்த அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட தனித்துவமான முக்கிய இடத்தை உள்வாங்கி அதற்கு ஏற்ப கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமே தவிர முரணான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்பது சஜித்தின் எச்சரிக்கை. அதாவது போயா நாளில் தையிட்டிக்கு செல்லும் சிங்கள பௌத்தர்களை விமர்சிக்க தலைப்படும் அனுர ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பை நன்றாக பார்க்க வேண்டும், அங்கு பௌத்தத்துக்குத்தான் முதலிடம் என சொல்லாமல் செய்தி சொல்கிறார். ஆகையால் இந்த விடயத்தில் இரண்டு தரப்பு இனவாதிகளை கண்டிப்பதாக நினைத்து அனுர சொல்லிக்கொண்ட விடயம் இன்னொரு வாய்ப்பை இனவாதிகளின் வாய்களுக்கு நன்றாகவே அவலை வழங்குகின்றது. ஒருவேளை இவ்வாறு எல்லாம் நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டுதானோ அனுர தரப்பு இந்த பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் டெக்னிக்கை நடைமுறைப்படுத்தியதோ யார் கண்டார்கள்? தமிழர்களின் தேசிய அரசியல் கட்சிகளுக்கிடையே சொந்த கட்சி ஈகோக்கள் குடுமிப்பிடி சண்டையாக எதிரொலித்துக் கொள்ள இந்த நிலைமைகளையெல்லாம் துல்லியமாக எடை போட்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகையான அனுர தமிழர்களின் செல்வி மற்றும் கைகுலுக்கல் வாசங்களை அவர்களின் முற்றத்திலேயே பெற்று அதிக திறநிலை தனக்கு இருப்பதாக காட்டிக்கொள்வது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பஞ்ச் அடியாகவே தெரிகிறது.